எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னா பிரச்சனை வேற எங்கேயும் இல்லை, அது நமக்குள்ளதான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில நான் எதிர்மறையான எண்ணங்கள்ல இருக்கேன். சரிங்களா? இல்லைன்னா நான் அதான் நெகட்டிவான ஒரு பர்சனா நான் இருக்கேன்னு வைங்களேன். அதாவது சண்டை, அடுத்தவங்க சண்டை போட்டா நமக்கு பிடிக்கும், அடுத்தவங்க கெட்டு போனா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள், இல்லைன்னா அடுத்தவனை பத்தி குறை பேசிக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கும். நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ இந்த மாதிரியான இடத்துல இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா கன்ஃபார்மா நம்மளால ஈஸியா வெற்றி பெறது முடியாது. அப்படியே வெற்றி வந்தாலும் நம்மளால தக்க வச்சுக்க முடியாது. சரிங்களா? அந்த சிரமமான மனநிலையிலேயே தான் இருப்போம். இப்ப பாருங்க, இந்த மன்னர்கள்லாம் ஆண்டுட்டு இருக்கும்போது அந்த காலத்துல வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டி அம்மா அந்த தயிர் வெண்ணெயெல்லாம் அப்பெல்லாம் விற்க வருவாங்க. தயிர், வெண்ணெய், பால் இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. மேக்சிமம் அந்த தயிர், வெண்ணெய் இதுதான் முன்னெல்லாம் கிராமத்துல ரொம்ப பெரிய அளவுல ஓடிக்கிட்டு இருக்கும், சேல்ஸ் ஆகும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா ஒரு ஊருக்கு வராங்க. ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம் இருக்கும், அங்க உட்காருவாங்க. அந்த அந்த அம்மாவுடைய தயிர் வெண்ணெய் மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காது. அது என்னமோ அவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள் இருக்கு போல. அவங்க அந்த நல்ல தயிர்னா கட்டியா இருக்கும், நல்ல வெண்ணெய்னா திரண்டு இருக்கும், அப்படி அந்த மாதிரி. சரிங்களா? அவங்களுக்கு டெய்லி வருவாங்க. இந்த பெண்கள் எல்லாம் டெய்லி வந்துருவாங்க. காலையில 8 மணியா 8 மணிக்கு அந்த பாட்டியம்மா வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க எதுக்காக வராங்கன்னா, இந்த வெண்ணெய் தயிர் இதை வாங்குறதுக்கு வராங்க தான். ஆனா எல்லா லேடிஸ் அங்க ஒரு சின்னதா ஒரு மீட்டிங் மாதிரி ஜாலியா பேசிட்டு, நல்லா சிரிப்பும் குமாரமா இருக்கும், அப்படி பேசிட்டு அப்படி போவாங்க. இப்ப டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாதிரி பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதுனால அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு அந்த இடத்துக்கு வராங்க. சரிங்களா? இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னா, நிச்சயமா இவங்க யாருமே பாசிட்டிவாலாம் எதுவும் பேச மாட்டாங்க. பாசிட்டிவா பேசுவாங்க, எதை பத்தினா பிறந்த வீட்டை பத்தி பாசிட்டிவா பேசுவாங்க. சரிங்களா? புகுந்த வீட்டை பத்தி நெகட்டிவா தான் பேசுவாங்க. அதுலயும் அந்த பாட்டியம்மா, அவங்களே பாட்டியம்மா, மகன் கைவிட்டுட்டான், பேரன் கை விட்டுட்டான், ஹஸ்பண்டு இறந்துட்டாரு, வீட்டுக்காரரு இறந்துட்டாரு. சரிங்களா? இந்த வயசுலயும் அவங்க புகுந்த வீட்டை பத்தி பெருசா பேசுவாங்க. புகுந்த வீடே இல்ல, யாருமே இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, யாரும் இல்ல, எதுவுமே எல்லாம் போச்சு. அப்ப கூட அந்த அம்மா தன்னுடைய புகுந்த வீட்டை பெருமையாவும், என் வீட்டுக்கார் அவர் தவறி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா அதையும் குறை சொல்லிக்கிட்டு அவர் என்னத்தை செஞ்சார், என்னத்தை பண்ணார், இப்படியே தான் பேசுவாங்க. இங்க மத்த பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களும் அப்படியேதான். எங்க அப்பா என்ன செய்வார் தெரியுமா, எங்க அண்ணன் என்ன பண்ணுவான் தெரியுமா, எங்க மாமா எப்படி பண்ணார் தெரியுமா, எங்க சித்தப்பா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தான்னு பெருசா பேசுவாங்க. வீட்டுக்கு அவங்க நடக்கிறான். இந்த மனநிலையிலே தான் எல்லாருமே, ஒருத்தர் விடாம அங்க இருக்கிற அத்தனை பேருமே இதே மனநிலையில இருக்காங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா இது மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா? இது அங்க இருக்கிற ஆண்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் லேடிஸ் எல்லாம் போறாங்க, தயிர் வாங்குறாங்க, வெண்ணெய் வாங்குறாங்க, இதுதான் தெரியும். நம்மளை பத்தி இவ்வளவு குறை சொல்றாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? போறாங்க வராங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். பொதுவாவே பாருங்களேன், இன்னைக்கு ரேஞ்சுக்கெல்லாம் உங்க எதிரி யாருன்னு கேட்டா முதல்ல பெண்கள் சொல்றது என்னுடைய கணவன். கத்தி கித்தியெல்லாம் கொடுத்தாங்கன்னா சொருகிடுவாங்க, எடுத்து கொண்டு ஜெயில் கூட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஜெயில் தண்டனை இல்லைன்னா அந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரிதான் இந்த பக்கம் பாருங்க, ஆண்கள் உங்க எதிரி யாருன்னா என் ஒய்ஃப்னு தான் சொல்லுவான். சரிங்களா? ஆக்சுவலா இந்த ஜாதக கட்டமே அப்படித்தான், நேர் எதிரில் இருக்கும் 7ஆம் இடம். சரிங்களா? கணவன் மனைவி ஸ்தானம் எங்க இருக்குது, நேர் எதிரில் இருக்கும். சரிங்களா? நேர் எதுனா அது பகைதான், நேருக்கு நேரா நிற்கும் 7ஆம் வீடு. சரிங்களா? அது அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு காலகட்டங்கள் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 10-15 வருஷமா, ஆனா அது அந்த அளவுல மாறணும். நிறைய பேர் மாறுறது இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க ஒரு சாபமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றாங்க. சரிங்களா? எந்த பெண்களுக்கும் பிடிக்காது வீட்டுக்காரர், அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு அது பிடிக்காது, எங்க அப்பா தான் செஞ்ச சூப்பர் மாதிரி. அது அந்த மைண்ட் செட்ல தான் கடைசி வரைக்குமே இருப்பாங்க. கடைசியில் அப்படிதான் சிக்கல்ல போய் மாட்டிக்கும் அப்புறமா. சரிங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு நாள் காவலாளிகள் வராங்க. இந்த தண்டோரான்னு சொல்லுவாங்க, தண்டோரா போட்டுக்கிட்டு வருவாங்க. சரிங்களா? ஒரு சின்னதா ஒரு மேளமா இருக்கும், அந்த தப்படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தப்படிக்கிறத எடுத்துக்கிட்டு
வருவாங்க. அப்படியே அப்படியே ஊரெல்லாம் அப்படியே ஒவ்வொரு தெருவா போவாங்க. அப்ப அவங்க வராங்க, சவுண்டு கேட்குது. இங்க இருக்கவங்க எல்லாம் அப்படியே அமைதியா இருக்காங்க. என்னமோ சொல்லறாங்க, பார்ப்போம் என்ன செய்தின்னு பார்ப்போம் அப்படின்னு. அந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் புகுந்த வீட்டை பத்தி பெருமையா பேசுறாங்களோ, அதே சமயத்துல நேர்மையா பேசுறாங்களோ, நேர்மையாவும் இருக்கணும், பெருமையா இருக்கணும். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 100 பொற்காசு அரசர் தராரு அப்படின்னு சொல்லி, இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் ஒரு வாரத்துல இந்த விஷயம் நடக்க போகுது. கல்யாணமான திருமணமான பெண்கள்லாம் மன்னர்கிட்ட வரலாம். உங்களுடைய கருத்து, அதாவது நீங்க பெருமையா பேசணும், ஆனா அது உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னடா பேசுறது. ஏன்னா அதுல 100 பொற்காசுங்கிறதுனால இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. 100 பொற்காசு தராரு, என்ன பேசலாம் என்ன பேசலாம் ஒண்ணுமே புரியல. எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. சரிங்களா? வீட்டுக்கு போனோடனே யோசிக்கிறாங்க, அடாடா நான் பாருங்க இங்க வரும்போது நான் வந்து சமைக்க தெரியாது, ஒன்றும் தெரியாம தான் வந்தேன். என்னுடைய மாமியார் வந்து எனக்கு எல்லாமே கத்து கொடுத்தாங்க. சரிங்களா? எனக்கு கணவரும் உறுதுணையா இருந்து இந்த சமையலுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணாரு. ச்சே, எவ்வளவு பெரிய மனுஷன்யா, நல்ல மனுஷன். நான் வரும்போது பாத்தீங்கன்னா, நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கூரை வீடா இருக்குது. இங்க நல்லா ஓடு வீடுலாம் கட்டி நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு அவங்க எல்லாம் அப்படியே பெருமையா பேசுறாங்க. ச்சே, என்னோட வீட்டுக்கார், இன்னொரு அம்மா சொல்லு, என்னோட வீட்டுக்காருக்கு எங்க அம்மா அப்பாலாம் இதுதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடமண்டா இருப்பாங்க, பிடிவாதமா. என்னோட வீட்டுக்காரர் எது சொன்னாலும் சாப்பிட்றாதியா. சே, தங்கமான மனுஷன்யா, எவ்வளவு ஒரு இதா இருக்காரு, அன்பா பாசமா இருக்காரு. எங்க அப்பாலாம் ஒரு அங்க வீட்டுல இருந்தப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் கேட்பாரு, என்னம்மா சாப்பிட்டியா. எங்க வீட்டுக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி சாப்பிட்டியா, அது சாப்பிடு இதை சாப்பிடும், ரொம்ப பாசமா இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்ப இதே மாதிரியே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போகுது. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தைக்கிற கலையை வந்து என்னுடைய கணவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நான் அதை வச்சு டெய்லி 2 ரூபா சம்பாதிக்கிறேன், 4 ரூபா சம்பாதிக்கிறேன், ஒவ்வொருத்தங்க அது மாதிரியே சொல்லிட்டு வராங்க. சரிங்களா? என் கணவர் ஒரு நாள் கூட திட்டினதில்லப்பா அப்படின்னு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த எதிர்மறையா பேசினாங்க பாருங்க, எதிர்மறையாவே பேசின வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர், எந்த விஷயமும் நடக்கல, எதுவுமே சரியா வரல. எப்ப இந்த நேர்மையா சொன்னாங்க பாத்தீங்களா, சச்சா எங்க கணவர்லாம் பயங்கரமான சூப்பர் டைப்பியா, சார் ஒன்றும் இல்லை, ஒரு கொலுசு தான் கேட்டேன், எவ்வளோ பெரிய கொலுசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு தெரியுமா, நகை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, எவ்வளோ பாசமா இருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றா சொல்றாங்க. நான் வந்து சாப்பிட எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, உடம்பு முடியலன்னு அவர் சமைச்சு கொடுத்தாருப்பா அப்படின்னு. ஆக்சுவலா இதெல்லாம் முன்னாடியே நடந்தது தான். ஆனா முன்னாடி அவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட அதை பத்தி பேசவே இல்லை. இது என்ன பெரிய விஷயமா அப்படிதான் பேசுவாங்க. சரிங்களா? ஆனா இப்ப என்ன நடக்குது, அவங்க நேர்மறையா பேச பேச அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு. சரிங்களா? அவங்க என்ன பண்ணாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. அந்த லேடிஸ், அந்த பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, ரொம்ப பரபரப்பா இருக்காங்க, சிரிச்ச முகமா இருக்காங்க. எங்க போனாலும் அந்த வேலை சரியா நடக்குது. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, இதே தானே நம்ம எப்பயுமே பண்ணுவோம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 2 ரூபா சம்பாரிச்சோம், இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபா வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த புன்னகை, அந்த ஃப்ரெஷ்னஸ், புத்துணர்ச்சி. சரிங்களா? இந்த பாசிட்டிவா பேசுறது. எங்க போனாலும், எங்கேயா போறாங்கன்னா என் கணவர் வந்து ரொம்ப தங்கமான, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன எங்க புகுந்த வீட்டுல அவ்வளவு அற்புதமா இருக்கு, எங்க மாமியார் இந்த அளவுக்கு உதவி செய்யறாங்க, என்னுடைய கொழுந்தனார் இப்படி பண்றாரு, டாடாடாடா நாத்தனார்லாம் அவ்வளவு தலையில் தங்கி வச்சு அப்படி தாங்குறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய அந்த பாசிட்டிவா பேசுற அந்த அப்ரோச் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நிறைய அவங்களுக்கு வந்து லாபத்தை தருது. ஒரு வயல்ல போயிட்டு ஒரு ஒரு காய் பறிச்சு விற்க போறாங்கன்னா அங்க நல்ல சிரிச்ச முகமா பேசும்போது வந்து, சரிம்மா இவன் ரேட்டை குறைக்கிறது இல்லை, எவ்வளோப்பா கத்திரிக்காய் எவ்வளோம்மா, 4 ரூபா, சரிங்க அப்படின்னு 4 ரூபாய் கொடுத்துட்டு போறான். அவங்களுக்குலாம் ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு. இதை விட ஆச்சரியம் என்னன்னா, அந்த பாட்டியம்மா இருக்காங்க பாருங்க, அவங்களும் புகுந்த வீட்டை பத்தி பேசுறாங்க. என் கணவர் இறந்ததுல இருந்தான்ப்பா நான் கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன், நல்லா ஆக்டிவா வச்சிருந்தாரு, சே அவர் போனதுக்கு அப்புறம் தான் நான் அப்படி ஆயிட்டேன், எவ்வளவு செஞ்சிருக்காரு, எனக்கு அதெல்லாம் புரியாம போயிடுச்சுன்னா அந்த அம்மா கூட புலம்புறாங்க. இடம் என் பேரும் எழுதி வச்சிருக்காருயா, எங்க அம்மா அப்பா கூட அந்த மாதிரி செஞ்சதில்லை, எங்க கணவர் வந்து அப்படி ஒரு இடத்த தோப்புலாம் வச்சிருக்காரு, எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அதெல்லாம் பண்ணினவன் தான் நான் 20 மாடை வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி தயிர் வெண்ணெய்னு வித்துட்டு இருக்கேன், நல்ல லாபம் பார்த்துட்டு இருக்கேன். நான் போனோம்னா தென்னை மரம் இருக்குது, எல்லாம் நல்லா சேல்ஸ் பண்றேன், நல்லா வச்சிருக்கேன், நல்லா வச்சிருக்காருயா, நல்லா பண்ணிட்டு என்னோட வீட்டுக்காரர் போயிருக்காரு அப்படின்னு டெய்லி பூஜை பண்றாங்க அந்த தவறி போன அந்த வீட்டுக்காரருக்கு. அப்ப அங்கேயும் பாருங்க,
எப்பயுமே ரேட்டை குறைச்சு பண்ணுன்னு சொல்ற பெண்கள்லாம் ஒண்ணுமே சொல்றது இல்ல. வெண்ணெய் 2 ரூபா தாங்க கொடுத்துட்டு போறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்துணர்வு, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த உங்களுக்கு சுத்தி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலே நிச்சயமா உங்களால வந்து பெரிய அளவுல சாதிக்க முடியும். யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் செஞ்சா கூட அது பெருசா பேசப்படும். சரிங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த நாள் வந்துருச்சு. அந்த அரசர்கிட்ட போகணும், உண்மையா பேசணும், நேர்மையா பேசணும், அதே சமயத்துல பெருமையா பேசணும். போயிட்டு இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொருத்தங்களா சொல்றாங்க. என் கணவர் அந்த மாதிரி, இந்த மாதிரி. கணவர் அவருக்கா ராஜாவுக்கோ ரொம்ப சந்தோஷம். அடாடா அப்படின்னு. அப்ப வந்து எல்லாரும் நல்லா பேசுனாங்களா, அது எல்லாமே உண்மையும் தான், அது எல்லாமே பெருமையாவும் பேசிட்டாங்க. இப்ப ராஜா என்ன பண்ணிட்டாரு, வந்திருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நான் 100 பொற்காசு தரேன் அப்படின்னோடனே, அதுல ஒரு அம்மா வந்து, இருங்க ராஜா, எப்படி அதை அப்படி சொல்றீங்க, போட்டி வச்சிருக்கீங்க, ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், ஒரு போட்டினா ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும், எல்லாரும் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னோடனே, அப்ப அவர் சொல்றாரு, சரிதாமா நீ சொல்றது கரெக்டு தான், ஆனா இந்த போட்டி வந்து இந்த இதுல யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்படலை, எல்லாரும் ஜெயிக்கணும்னு தான் நான் உருவாக்குனது இந்த போட்டியை. என்னங்க சொல்றீங்க அப்படின்னோடனே, அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு நகர்வலம் வந்தேன், மாறு வேடத்துல வந்தேன், உங்க ஊருக்கு தான் வந்தேன். வந்தப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப டயர்டா இருக்குன்னா, அந்த ஒரு அது ஆலமரம் இருந்தது, அந்த ஆலமரத்துக்கு படுத்துட்டேன். முன்னாடி கோயில் இருந்தது, விநாயகர் கோயில் இருந்தது, நான் அப்படியே பின்னாடி போய் படுத்துக்கிட்டேம்மா. அப்ப வந்து அந்த கிளவி ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு அவங்க புலம்பிட்டே சேல்ஸ் பண்ணாங்க. நீங்களும் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ரொம்ப நெகட்டிவா, அந்த அந்த நீங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு நெகட்டிவான வைப்ரேஷனா இருந்தது. சரிங்களா? ஆமா, அந்த மாதிரி ரொம்ப சிக்கலா இருந்தது. நீங்க என்னடா இவங்க இப்படி இருக்காங்க, எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, ஆனா எப்ப பார்த்தாலும் இவங்க இந்த மாதிரியே பேசுறாங்களேன்னு ரொம்ப மனசு வலிச்சது. அதுக்கப்புறம் தான் நேரம் இங்க வந்தேன். வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். இன்னைக்கு நீங்க எல்லாருமே உண்மையா பேசுறீங்க, நேர்மையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப அதே மாதிரி அந்த பாட்டி அம்மாவை அவர் சொல்றாரு, நான் அந்த வயசான பாட்டி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள இந்த அரண்மனைக்கு ராஜ மாதாவா, அதாவது இந்த நாட்டுக்கு ராஜ மாதாவா நாங்க வந்து ஏத்து கொடுக்கலான்னு இருக்கோம். ராஜா மாதா போஸ்டிங், அதாவது ராஜா மாதாங்கிறது ஒரு பெரிய குரு, ராஜகுரு மாதிரி. ராஜா மாதானா அவங்க சொல்றதான் நடக்கும். அதாவது மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அவங்க தான். சரிங்களா? அரசரே அவங்க சொல்றதான் கேட்கணும். சரிங்களா? பெரும்பாலும் அது வந்து ராஜா மாதானா அரசருக்கு அம்மாவா தான் இருப்பாங்க. சரிங்களா? இவருக்கு அம்மா இல்லை, நான் வந்து அவங்களையே அம்மாவா நான் தத்து எடுத்துக்கிறேங்கிறார். ரைட். இப்ப அந்த பாட்டியை கூப்பிடுறாங்க, அந்த பாட்டி அம்மா வராங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா, உங்க கணவரை பெருமையா பேசணும், கல்யாணம் ஆன பெண்கள்னு சொல்லிட்டாங்க. இவர் கணவர் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இவங்க இதுல கலந்துக்கல. அவங்கள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தோடனே அவங்களுக்கு வந்து ராஜா மாதாவா உட்கார வைக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு என்னன்னே தெரியல, நடந்தது என்ன நடந்ததுன்னு. அவர் உங்களை நான் என்னுடைய அம்மாவா தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி ராஜமாதா போஸ்டிங்க கொடுக்குறாரு. சரிங்களா? இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஊரே நல்ல ஒரு மனநிறைவோட மகிழ்ச்சியோட இருந்தது. செல்வம், சரிங்களா, எல்லாமே, எல்லா வளமும், செல்வமா இருக்கட்டும், உடல் நலமா இருக்கட்டும், எல்லாமே அங்க வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்ல செல்வ செழிப்போடு அதுக்கப்புறம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இந்த கதையோட நோக்கம். சரிங்களா? அப்ப பாத்துங்க, நீங்களும் எப்ப பார்த்தாலும் அது நீங்க கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல குழந்தைகளா நம்ம பேசுறதா இருக்கலாம், இல்ல பெத்தவங்களை பேசுறதா இருக்கலாம், இல்ல நண்பர்களை பேசுறதா இருக்கலாம், இல்ல ஏதாவது சூழ்நிலையா இருந்தா கூட இருக்கலாம். இது சரியில்லை, இது சரியில்லை, சரியில்லைன்னு நீங்க நினைக்க 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 அது சரியில்லாமவே போகும். அது என்ன ஆகுன்னா, நம்மளை அறியாமலே அந்த நம்மளோட ஆள் மனசு என்ன பண்ணுன்னா, இவனுக்கு இதுதான் பிடிக்கும் போலேன்னு அதை செட் பண்ணிடும். அப்ப இவனுக்கு வந்து பிரச்சனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு பிரச்சனையா கொடுத்துரும். இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனையும் அந்த ஒரு மாதிரி கஷ்டத்தையும் கொடுத்துரும். அதனால தயவு செஞ்சு, ஓகே, கஷ்டம் சூழ்நிலை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு போயிருங்க. பாசிட்டிவா அதை கடந்து போங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஒருவேளை இந்த மாதிரி நான் முயற்சி பண்றேன், ஆனா ஒன்றும் சரியா வரல அப்படின்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு தடையை கொடுப்பாங்க. இந்த கோயில் வந்து ராகு கேது பரிகார ஸ்தலமா இருக்காங்க. இங்க ராகு கேது இருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்க ராகு கேதுக்கு பரிகார ஹோமமும், அம்மா லகுவாராகி அம்மாவுக்கு பஞ்சமி ஹோமமும் இங்க சிறப்பாக நடைபெறும். நீங்க வந்து கலந்துக்கோங்க. உங்களுடைய தடைகளும் விலகும். சரிங்களா? என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.